அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேபாள் பற்றி எறிகிறது அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இல்லை எல்லாரும் பரபரப்பாக பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னே அதை சொல்கிறாங்க. எல்லாம் இளம் வயதினர் வந்து 2K கிட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து போராடுறாங்க. ஏன் போராடுறாங்கன்னா, அங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லை, அப்புறம் சோஷியல் மீடியா பேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் அங்கங்கே உட்கூறுகளாக இருக்குது. ஆனால் ரெண்டு விதமான நரேஷன் இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் வேலைவாய்ப்புக்காக தங்களுக்கு இருக்கிற வறுமையின் காரணமாக போராடுறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஃபேஸ்புக் மற்றும் அந்த இதர சமூக ஊடகங்களை பேன் செய்தது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க தூண்டிவிட்ட போராட்டம் இது அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. நேபாள் போராட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு வந்து என் பார்வையில் வந்து இன்னொரு இருவேறு நரேட்டிவ் தருது. ஒரு பக்கம் பிரெஞ்சு புரட்சி மாதிரி இது ஒரு மக்கள் புரட்சி அப்படின்னு கொண்டாடுறது தாராளவாதிகள், லிபரல்கள் கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜென்சியிலே கம்யூனிஸ்டுகளும் புதுசாக கம்யூனிசம் படிச்சிருப்பாங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு சோவியத் ஆட்சி மலர்ந்து நேபாளில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடிக்கொண்டிருந்தது போல் அதை சிஐஏ வந்து உள்ளே பூந்து தகர்க்கிறதுக்கான வேலையை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நேரேட்டிவ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே உண்மை கிடையாது. உண்மைன்றது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியா பேன்னால அமெரிக்கா வந்து கடுப்பாகிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே நேபாள் இந்தியாவோட ரொம்ப ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டோட கம்மி. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும், நேபாளில் 3 கோடி பேர் இருக்கும். இந்த சோஷியல் மீடியா பேன் நல்லா கோவமால மொத்தம் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது இதற்கு பின்னாடி. ஒன்று, 2006க்கு பின்னாடி நடந்த புரட்சியில் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் ஒரு ஆட்சி அமையுது. அது வந்து ஒரு கூட்டாட்சி மாதிரி தான் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் சேர்ந்து இது பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுகள் 2 கட்சி இருக்குது. மாவோயிஸ்ட் கட்சி ஒன்று இருக்குது, யுனைடெட் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குது. அவங்க ஒருக்க நேபாள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க. நேபாள் காங்கிரஸ்ங்கிறது இங்கே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி தான். அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க, இல்லை அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இவங்களே தான் ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு புரட்சிகர பாதையில் போகாமல், அதாவது ஜனநாயக புரட்சின்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன், அந்த பாதையில் போகாமல் முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத பாதையில் போய் ஒரு சீரழிஞ்ச ஆட்சியாக தான் இருந்திருக்குது. அது ஒரு காரணம். இதில் பயங்கரமான விரக்தி அடைந்த மக்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது ஊழலாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகள் ஆள்றாங்க அப்படின்னா ஒரு சமூக நீதி ஓரளவுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கணும். ஆனால் 29% இருக்கிற பார்ப்பனர்களும் சேத்திரிகளும், அதாவது பார்ப்பனர்களும் சத்திரர்களுமே 80% மேலே எல்லா பதவிகளும் வகிக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்து பாருங்கள், அங்கே வந்து உயர் சாதியினர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றது. அங்கே ஜனஜாதின்னுவாங்க, ஜனஜாதினா சூத்திரர்கள்னு அர்த்தம். அங்கேயே தலித் மக்கள் இருக்காங்க. மாதேசின்னுவாங்க, அவங்க வந்து மலைவாழ் மக்கள். இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து பெரிய அதிருப்தி இருக்குது. வேலைவாய்ப்பு பிரச்சனை, விலைவாசி ஏற்றம் பிரச்சனை. ஒரு வருஷத்துக்கு 10,000 நேபாள் இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது மொத்த ஒர்க் ஃபோர்ஸில் 1/3, 1/3 வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது பெரிய அவலநிலை இருக்குது. 20% மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து 7 to 9 எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 20% மேலே இருந்தால் எவ்வளோ கடுமையாக இருக்கும். அப்போ மக்களுக்கு ஏற்கனவே அதிருப்தி இருக்குது. இதை தாண்டி பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவில் சைனா கூட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு பயங்கர கண்ணுறுத்தலாக இருக்குது. அவன் வந்து அதை தடுப்பதற்காக 2022 $500 மில்லியன் நன்கொடை கொடுத்தான். யார்? நேபாள் வளர்ச்சிக்கு. ஆனால் இவன் போய் சைனாவில் வந்து $4.5 பில்லியன் டீல் போட்டு வந்துட்டான். 4.5 பில்லியனை பார்க்கும்போது 500 மில்லியன் ஒன்றுமே இல்லை. அப்போ சைனா கூட தான் முழுக்க முழுக்க நெருக்கமாக போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் பிரதமர் பச்சண்டா புஷ்பலால் அவர் வந்து முழுக்க முழுக்க சைனா ஆதரவு அப்படின்னும் போது அமெரிக்காவுக்கு இது துளியும் ஒத்துக்கொள்கிற மாதிரி இல்லை. இந்தியாவுக்கும் அதே தான். என்னென்னா சைனாவோட இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் காட்மண்டு வரை ரயில்வே லைன் வருது. அப்போ சைனா வந்து காட்மண்டு வரைக்கும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கான பிரச்சனை இந்தியாவுக்கு. அப்போ இந்தியாவுக்கும் சரி, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கும் சரி, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் அங்கே தொடர்ந்து இந்து ராஷ்டிரமாக ஆக வேண்டும் நேபாள். ஏன்னா புரட்சி வருவதற்கு முன்னாடி மன்னராட்சி இருந்தபோது முழுக்க முழுக்க அது ஒரு இந்துக்களுக்கான தேசமாக தான் இருந்துச்சு. சட்ட ரீதியாக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. சட்டத்தில் தீண்டாமை இந்தந்த ஜாதியினர் எது பண்ணணும்னு சட்ட ரீதியாக இருந்துச்சு. அப்போ அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பொற்காலம். அப்போ ஆர்எஸ்எஸ் அது திரும்பி வரும்னு நினைக்கிறேன். அப்போ 6வது ஃபேக்டராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ஃபேக்டர் என்ன சொன்னதுன்னா, அங்கே இருக்கிற ஆட்சி வந்து சந்தர்ப்பவாதமானது, மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது, சைனாவுக்கு கூட வச்சதுனால இது யுஎஸ்ஏக்கு, இந்தியாவுக்கு, அப்புறம் இங்கே இருக்கிற இந்த சமூக சூழல். அது இல்லாமல் 6வது என்ன அப்படின்னா, அங்கே மோனார்கிஸ்ட், அதாவது திருப்பி மன்னராட்சி வரணும் அப்படின்னு போராடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க.
அந்த நபர்கள் இப்போ திருப்பி வந்து இந்த போராட்டத்தெல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வருஷமே மன்னராட்சி திரும்ப வேண்டும், ஞானேந்திராவை திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து ஆட்சியில் அமர்த்தணும்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் நடந்தது. அதை இந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்குச்சோ அரசாங்கம் அப்படியே ஒடுக்கிருச்சு. இதில் ஆக்சுவலி 5வது சொன்னோம் இல்லையா, இந்த சமூக சூழல், இதை பயன்படுத்திக்கிறது யாருன்னா என்ஜிஓக்கள். எங்கெங்கெல்லாம் அரசு போய் சேவை செய்யலையோ அங்கெல்லாம் என்ஜிஓக்கள் உள்ளே போயிடுச்சு. என்ஜிஓக்கள்லாம் அவன் யார்கிட்ட காசு வாங்குறான்? ஒன்று யூஎஸ்ஏட்டு காசு வாங்குறான், இல்லை இந்தியாவிட்டு காசு வாங்குறான். சைனாவிட்டு காசு வாங்குற என்ஜிஓலாம் கிடையாது அங்கே பெருசாக. அப்போ ஈஸியாக இந்தியாவும் யூஎஸ்ஏவும் அவங்களோட உள்நாட்டில் தலையிடுவதற்காக என்ஜிஓ வந்து ஒரு வெளியாக இருக்கிறது. இந்த என்ஜிஓ அப்புறம் இந்த மொனார்கிஸ்ட், இந்த மன்னராட்சி வரணும்னு இவங்கெல்லாம் இப்போ கை கோர்த்து அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு எதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா இந்த ஜென்சி போராட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, அதுதான் இப்போ இயல்பா உலகம் முழுவதும் இருக்கிற கருத்துனா அவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, ஜென்சி சின்ன பசங்க அவங்க பாட்டுன்னு விளையாட்டுத்தனமா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவங்கள எப்படி வென்றெடுக்கிறாங்க இந்த டீம்? இந்த டீமை வென்றெடுக்கல, அதுதான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு அமைப்பாக்கல அவங்கள. ஜென்சிக்கு ஒரு இப்போ ஒன்றுமே இல்லை, அக்னிவீர் திட்டம் பார்த்தீங்க. அக்னிவீர் திட்டம் வந்தோடனே ராஜஸ்தான்லேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பயங்கரமான போராட்டம், பஸ்ஸை அடித்து உடைக்கிறாங்க, பில்டிங்கை கொளுத்துறாங்க. இன்றைக்கி நேபாளில் பார்க்குற எல்லா கட்சியும் வந்து வட இந்தியாவில் நடந்தது. அப்போ ஜென்சி அந்த இளைஞர்களுக்கு பயங்கரமான அதிருப்தி இருக்குது, கோபம் இருக்குது. அதை அமைப்பாக்குவதில் தான் அரசியல் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம் 2017, அது ஜென்சி கிடையாது, 90s கிட்ஸ் தான் முழுக்க முழுக்க. இருந்தாலும் அது என்னாச்சு? அதுலேருந்து யார் பெரிய புரட்சியாளர் போராட்டக்காரர்னு யார் வந்தாங்க? யாருமே வரலையே. அப்போ இது ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தன்னெழுச்சியாக வருது இருக்கு இல்லையா, இது தன்னெழுச்சியாக வருவது கிடையாது, தன்னெழுச்சியாக நீடிப்பது கிடையாது. இப்போ பங்களாதேஷில் பாருங்கள், பயங்கரமான மாணவர் புரட்சின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஃபயர் விட்டாங்க. இன்றைக்கி என்னாச்சு? ஒன்றுமே கிடையாது. அது வந்து அமெரிக்க அரசாங்கத்தின் நலனுக்கு வேலை பார்க்கும் ஒரு பொம்மை அரசாங்கம் மாதிரி தான் அங்கே இருக்குது. அப்போ அப்படி தான் இன்றைக்கான இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை. ஜென்சி அப்படிங்கிறவங்க, ஜென்சின்ற 90s கிட்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு இங்கே வந்து அமைப்பாக திரள முடியாதுன்னு கேட்டால் முடியலை. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் கான்ட்ராக்டில் ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கான உத்தரவாதம் வேணும்னு கேட்க வர்றது கூட நம்மளால் முடியல ஜென்சினால் அப்படின்னு இருக்கும்போது எப்படி நீங்கள் பாராளுமன்றத்தை அடித்து உடைக்கிறதுக்கான ஒரு வடிவத்தை கொடுப்பீங்க? உச்சநீதிமன்றத்தை எரிச்சாங்க. ஹில்டன் ஹோட்டலில் பாதியை காணோம். பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் அடித்து கொளுத்தி அவங்க ஒய்ஃபெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இது எப்படி வந்து ஒரு தென்னெழுச்சியாக? இப்போ பாபர் மசூதி அடைச்சும் போது இப்படி தான் சொன்னாங்க, நாங்களாம் ஒன்றுமே பண்ணலாங்க, இந்து மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் தங்களுக்கு இழைத்த அநீதியை புரிஞ்சுக்கிட்டு தன்னெழுச்சியாக கோபம் கொண்டு அந்த மசூதியை இடிச்சு உடச்சிட்டாங்கன்னு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் யார் இது பின்னாடி இருந்து இயக்குனாங்க, எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அது அந்தளவுக்கு பிற்போக்காக இருக்குன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, நெப்போட்டிசம், அதாவது ஆட்சியில் இருக்கும் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஆட்சியில் இருக்கான், ஆனால் அவனோட பசங்களெலாம் பார்த்தா ஏதோ ராஜ குடும்பத்தை சேர்ந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் போடுற செருப்பு வந்து ஒரு செருப்பு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு செருப்பு போடுறான், பேக் 1 கோடி ரூபா பேகை மாட்டிட்டு சுற்றுறான். இப்படியெல்லாம் அவங்க வந்து நெப்போ பேபின்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களின் கோபத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு 1 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேர் திடீர்னு போய் ஒரு இடத்த உடைக்க ஆரம்பித்தா எல்லாரும் போய் அதான் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு மாப் மென்டாலிட்டி. அது வந்து இந்த ஜென்சி இளைஞர்கள் இல்லை, நீங்களும் நானும் கூட்டமாக இருந்தாலே அதுதான் பண்ணுவோம். அப்போ அப்படி தான் அவங்கள வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்களோ இல்லையா. இப்போ அதுலேருந்து ஒரு தலைவர் யார் வெளியே வராங்கன்னு பார்த்தா அப்படி யாரும் தலைவர் வெளியே வரல. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த சுஷீலா கார்கே வந்து அவங்க வந்து முழுக்க மோடி ஆதரவாளர். அவங்க ஏற்கனவே அவங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கும் போது அவங்க வந்து அவர்கள் உட்பட்ட வரையறுக்கப்பட்ட செயல்பாடை தாண்டி சட்டத்துக்கு புறமா செயல்படுறாங்கன்னு சொல்லி இம்பீச் தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து இன்னும் புரட்சியாளர்கள் யாரும் வரல. இன்னொன்று வந்து ஒரு ரேப் பாடகரை வந்து அவர் வந்து அந்த மேயர், அது வந்து இளைஞர்களுக்கு இருக்கிற மோகம். இன்னொரு ராபி, அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடி. இப்படி இந்த மாதிரியான அரசியல் சூழல் தான் உருவாகுது இல்லையா. இதற்கு பின்னாடி ஒரு கருத்தியல், ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் நேத்தே ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க மன்னராட்சிக்கு திரும்பி போகின்ற முழக்கம்லாம் இருக்குது, ஞானேந்திராவோட புகைப்படங்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரு மாணவரோட வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு கான்வெகேஷனில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் மன்னராட்சியில் இருந்தபோது சொன்ன வார்த்தைகள். அப்போ இது பின்னாடி எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்காம அதுக்காக உடனே வந்து இது ஃபுல்லாகவே இயக்குறாங்கன்றது கிடையாது. இவன் ஒழுங்கு ஆட்சியை நடத்தியிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. ஆனால் இந்த ஜென்சி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு அர்பன் ஃபினாமினா தான் இருக்குது. ரூரல் இது பெரிய தாக்கமே கிடையாது.
ஏன்னா இப்போ ஜென்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஊரில் போய் கிராமத்தில் ஜென்சினா என்னடா அவங்க புரியாது. ப்ளஸ் நீங்கள் வச்சுருக்கிற பதாகைகள்லாம் பாருங்கள், எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போ சென்னையில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது, சின்னதாக வந்து ஒரு யூனியன் ப்ரொட்டஸ்ட்டில் ஒரு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி நடக்குது. பார்க்குற இடமெல்லாம் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் என்ஜிஓக்கள் செய்கிற வேலை அப்படின்னு தெரியும். இது என்ஜிஓக்கள் சதி திட்டன்றது கிடையாது. அவங்க இருக்கிற ஸ்பேஸில் என்ஜிஓ தான் வழி நடத்த முடியும்னு பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன ஆகும், இது இன்னொருத்தர் ஆட்சி அமைஞ்சிட்டா இந்த 1,00,000 பேர் வந்து போராடிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்க இந்த போராட்டத்தின் வழியே ஒரு அமைப்பாக இருக்க மாட்டாங்க, ஒரு கட்சியாக இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி, அதாவது இளைஞர்கள்லாம் திரண்ட ஒரு கட்சியாகி இளைஞர்களில் ஒருத்தரை வந்து பிரதிநிதியாக்கி அவர்கள் கவர்மெண்ட்டோட நெகோசியேட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி அவங்க ஒரு ஃபுட் சோல்ஜர்ஸாக பயன்படுறாங்க. இப்போ இது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நேபாளத்தினுடைய கோர் பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வையும் காணாது, எந்த வித தீர்வையும் காணாது. ஆனால் இனிமேல் ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது ஜனநாயகமாக நடந்துக்க வாய்ப்பு உண்டோ இல்லையா. இது வந்து அப்படியே வந்து புரட்டி போட்டுரும் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எல்லாரும் இன்றைக்கி வந்து வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, அங்கே மாவோயிஸ்ட் சென்டர்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா. அதனால தான் வந்து ஆக்சுவலி மன்னர் ஆட்சியை முடிவுக்கு வந்தது. ஆட்சி மட்டுமே வந்து 1996 2006 வரைக்கும் ஒரு போரை, உள்நாட்டு போரை நிகழ்த்தியது, மக்கள் போரை நிகழ்த்தியது அவங்க தான். அவங்க இந்த போராட்டத்தை வழி நடத்தி, அவங்க ஏன்னா இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க, அவங்க இந்த போராட்டத்தை வழி நடத்தி அதிலிருந்து மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்தே அமைப்பாக்குறதுலேருந்து அவங்களை அரசியல்படுத்துறதுலேருந்து அதுலேருந்து ஒரு தீர்வுக்கான ஒரு நீண்டகால ஒரு புரட்சியை நோக்கி எடுத்துகிட்டு போனால் இது சாத்தியமாக இருக்கும், இது வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் இதை இயக்கும் சக்திகள் அதை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சைனா பக்கம் சாஞ்சிடக்கூடாது, இல்லை இந்தியாவுக்கு எதிராகவோ யூஎஸ்க்கு எதிராகவோ நேபாள் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது, அதை கலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இறுதியான கேள்வி வச்சலாம். இப்போ இதில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அவர்கள் வந்து சரியாக செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விகளும் எழும்புது. இப்போது தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட எக்கனாமிக் கிரைசிஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி புலிகள் தொடர்பான பிரச்சனைகள், இந்த சைடு வங்காளதேசத்தில் இருந்த பிரச்சனைகள், ஆட்சி மாற்றம், இதே மாதிரியான ப்ரொட்டஸ்ட் தான் இங்கேயும் நடந்தது. நேபாளம், மியான்மர்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாகிஸ்தான் கூட என்ன பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படின்ற விஷயங்கள். ஆக்சுவலி இந்தியா வந்து வெளியுறவுத்துறை கொள்கையில் 0. முழுக்க அமெரிக்காவை நம்பி, அமெரிக்காவுக்காக நீ புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ வந்து இங்கே தன்னெழுச்சியாக, இங்கே தன்னியல்பாக உனக்குன்னு ஒரு பொருளாதார அடித்தளத்தை உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மருந்து தயாரிக்கிறதுனா சைனா கிட்ட தான் மூலப்பொருள் ஆகணும். டெக்னாலஜினா நீங்கள் அமெரிக்காவோ கொரியாவே நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவும் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் இந்தியா வந்து தற்சார்பாக ஒரு ஒரு இந்த உலகத்தில் 50 டெக்னாலஜி தான் முன்னிலையாக வந்து உலகத்தை வழிநடத்துதுன்னா அதில் ஒரு 38-39 டெக்னாலஜியை வந்து சைனா வச்சுருக்கான். இந்தியா கிட்ட அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 இந்தியா லீடிங்கில் இருந்துருக்கணும்ல. மோடியா சரி காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல, 12 வருஷமாக மோடி ஆட்சி விட்டுருக்கேன், 2 3 இது இந்தியா விட்டா உலகமே இயங்காதுன்ற மாதிரி எதையுமே உருவாக்கலையே. அது உருவாக்கி கொள்ளாத காரணத்தினால எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சண்டை. ஏன்னா நீ அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது சைனா வரவிடக்கூடாதுன்றது உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நீயும் சைனாவும் போட்டி நாடுகள், பக்கத்து நாடுகள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. இது நம்ம வாய்க்கா தகராறு பெரிய வாய்க்கா தகராறு இருக்கும்போது நீ அமெரிக்காக்காரனுக்கு இருக்கிற பாரத்தை வர உன் தலையில் போட்டுக்கிற. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியா கூட எந்த நெய்பரிங் கண்ட்ரியுமே ஒழுங்கான உறவுலாம் கிடையாது. மால்தீவ் மாதிரி குட்டி கண்ட்ரிஸ்ட்டை போய் நீ வந்து சண்டை போட்டுன்னு இருக்க, அவன் டூரிசமை கட் பண்ணுவாங்கிற. பாகிஸ்தான் கூட நல்ல உறவுலாம் இருக்க முடியாது, ஆனால் மேனேஜபிள் உறவாக இருக்கலாம். எதிரி ஆனால் ஒன்றரை பகையினால் மேனேஜ் பண்ண முடியும், அந்த லெவலில் கிடையாது. பங்களாதேஷில் அவங்க வந்து தூக்கி எறிஞ்ச லீடரை நீ தான் வச்சு பாதுகாத்துட்ருக்கிற. டிபேட்லேருந்து தலாய்லாமாவை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற. மியான்மரில் பெரிய கிரைசிஸு ஒன்ட்டா பல லட்சம் ஆட்களை அனுப்புறதுக்கான சூழல் அங்கே ஏற்படுத்துது. அதை நீ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இதை வச்சுக்கிட்டு இங்கே நீ வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்குன்னு அதை விட்டு வச்சுருக்க. இப்போ இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இருந்தால் எப்படி நாடு முன்னேறது? நீ உன்னோட சக்தியெல்லாம் இதிலே செலவு பண்ணிக்கிட்டதுன்னா, பார்டரு வெளியிலேருந்து ஊடுருவல்காரன் இப்படியே செலவு பண்ணிட்டதுன்னா உள்ளே இருக்கிறவனு எவ்வளோ சோறு போடுறது? அப்போ இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை டோட்டல் ஃபெயிலியர் தான். அதோட ஒரு விளைவும் கூட இந்த மாதிரி சுற்றி இருக்கிற நாடுகள்லாம், ஏன்னா நீங்கள் வந்து ஃபாரவே இருக்கிற கண்ட்ரீஸில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட இந்த சப்கான்டினென்ட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே வருதுன்னா உன் வெளியுறவுத்துறை கொள்கையும் வந்து ஃபெயிலியர் தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்ல தலைப்பு வந்து ரொம்ப நன்றி.